300 பேர் பதிரு போருக்கு இல்ல, சோத்து போருக்கு 300 பேர் வருவார்கள். பதிரு போருக்கு நினைச்சக்கூடாது, இறைச்சி போர். அது இறைச்ச போர், இது இறைச்சி போர். கேமரா வச்சு பார்த்தோம், வெறி விளையாட்டு விளையாடுவான் கேமரா. இப்ப வர கல்யாண வீட்டுல வீடியோ வர எடுக்கணும், சாப்பிடும் போது எடுப்பான் பாரு. எப்ப அந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் சாப்பிடும் போது உண்மையிலே புருஷன்கிட்டே வைக்கப்படும். ஆனா அந்த கல்யாண வீட்டுல மறந்து அதுவே மறந்துடுவா. இந்த பையில வீடியோ பொம்பளை திங்கிறத வீடியோ எடுத்து வச்சு எல்லாம் மாமி திங்கத பாருங்க. மாமி குமிச்சு வச்சிருக்கா, மாமி வெறியாட்டம் போட்டு போட்டு என்கிட்ட காமிக்கணும். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம பொம்பளை வீட்டுல மகன் முன்னாடியே வெக்கப்பட்டு சாப்பிடுவா, புருஷன் முன்னாடி வெக்கப்பட்டு சாப்பிடுவா. ஆனா கல்யாண மண்டபத்தை குஷி கிடைச்ச உடனே இல்ல வாப்பா இங்க சொல்றீல, இல்ல வாப்பா இங்க இப்படி வச்சு உள்ள சிக்கன் 60 ஒரு பெரிய கடாக்கால் எடுத்து ஆமா வீடியோ அங்க இருந்து வேணுமே இப்படி திங்கல பாரு எடுக்கான். எல்லாம் சமூகத்தில் நடக்கு, நீங்க எல்லாம் பாக்குறது கிடையாது. நாங்க இந்த பாத்துக்கிட்டே இருப்போம் என்னென்ன கூத்து நடக்கு. ஏங்க கல்யாண மண்டபத்துல நிக்கா நடக்கும்போது ஆணு பெண்ணு ஒன்னா இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? இருக்க மாட்டீங்களா? ஏன் அந்த சட்டத்தை வச்சீங்க? ஏன் வச்சீங்க? ஆணு பெண்ணு ஒன்னா கலக்க கூடாது தானே? திங்கும் போது என்ன பண்ணீங்க? அத கட்டச்சாச்சுன்னா சட்டமாவது புண்ணாக்காது. மாமி நீ இந்த பக்கம், மாமா இங்க இருந்து மச்சான் நல்லா சாப்பிடுங்க மச்சான். ஆமா அங்க இருந்து இங்க மாமி மச்சானும் வெக்கம் கட்ட சமுதாயம். என்ன செய்ய? ஆண்மகன் தன் கரத்தினால் உழைத்து என் வாழ்க்கை துணைவி அணைந்திருக்கிற என் சந்ததியை நாளை சுமக்க போகிறவள். she is my life partner. நான் இறந்து போனால் எனக்காக 4 மாதம் 10 நாள் இருட்டறைக்குள்ளே உணர்ந்து என்னை நினைத்து நினைத்து துக்கத்தை கொண்டாட போகிற என் மனைவி, அவள் தான் என் வாழ்க்கை துணைவி. எனக்கு தலைவலித்தால் அவள் இதயம் வலிக்குமே. இந்த இத்தகைய அழகிய உறவை மனைவி என்பது மூலமாக கொண்டு வருகிறான். இந்த மானங்கட்ட ஆண்மகன் போய் இந்த பொம்பளைட்டவை கேட்கான். என்ன கேட்கான்? அட சண்டாளா, நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு தானே சம்பாதிக்க. 10 கிலோ வயிறை கட்டி உன் வயிற்றுல வச்சு கட்டுறான். நீ ஆம்பளையா இருந்தா 10 மாதம் சும்மா பார்ப்போம். 10 கிலோ வயிறை கட்டிய உன் வயிற்றுல வச்சு கட்டி விட்டுறேன். நீங்க ஆம்பளையா அந்த சும்மா பார்க்கலாம். உட்காரும் போதும் படுக்கும் போதும் கலட்டி கீழே வச்சிருவேன். வயிறை கட்டிதான், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மேல சுமக்க முடியாது. ஆனால் உன் சந்ததியை அவ வயிற்றுக்குள்ள கருவாக மாறி அது துடிப்பு ஆரம்பித்த காலத்திலிருந்தே அதை பத்திரமாக பத்திரப்படுத்தி வைத்து தனக்காக உள்ளாவிட்டால் தன் குழந்தைக்காக, தன் குழந்தை உள்ளே வளர்கிறது என்பதற்காக பத்திரமா உண்டு தூக்கத்தை இழந்து அழகை இழந்து இளமையை இழந்து தன் இயற்கை தேவை கழிப்பது கூட நீண்ட நேரம் இல்லாமல் நிம்மதியை துளைத்துக் கொண்டு வாழ்கிறாளே. இந்த கருவை உன் கையிலே குழந்தையாக மாட்டி கொடுக்கிறவரை பொறுப்பை சுமந்து கொண்டிருப்ப இடத்துல போய் பிச்சைக்காரத்தனமா கேட்கிறான். நீ என்னோடு வாழ வேண்டுமா? நீ கொண்டாங்க. ஒரு சிம்பிள் லாஜிக், சின்ன கொஸ்டின் கேட்க. உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி, வேலைக்காரிக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணுமா? அவ உங்களுக்கு தருவாளா? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் கொடுக்கணும். வேலைக்கார பெண்மணி எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க? மினிமம் காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். வீக்லி 1 டே ஆஃப். உங்களுக்கு வாரத்தை ஒரு நாள் லீவு. 2 காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். சமைப்பாங்க, வீடை கூட்டி விடுவாங்க. சின்ன துணி இருந்தால் வாஷிங் மிஷின்ல போட்டு அலசுவாங்க. பெட்ஷீட் பீ துணி எல்லாம் நீங்க தான் அலசிக்கணும். சட்டமே பயிலாவே போட்டாச்சு. ஒரு வேலைக்கார பெண்மணி 4 மணி நேரம் வேலை செய்வதற்கு நீ 1500 ரூபாய் சம்பளமும் வாரத்தில் ஒரு நாள் லீவும். அவள் சாப்பிட்ட சாப்பாட்டில் எச்சியை தான் நீ திங்க வேண்டும். அவள் பிடிக்கலன்னா குழம்புல எச்சி துப்பி வச்சுட்டு போயிருவா. ஒரு துப்பி குழக்கி விட்டு போயிருவா. நீ பிஸ்மில்லா சொல்லி தின்னுகிட்டு இருப்ப. வேலைக்கார பெண்மணிக்கு நீ கொடுக்கிறாய். உன் வாழ்க்கை துணைவியாக வருகிறவள் உன்னோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீ ஆசைப்படுகிறாய் அப்பொழுதெல்லாம், நான் இப்போ சொன்னேன், பீடி குடிக்கிறவன், கஞ்சா குடிக்கிறவன், மது குடிக்கிறவன் இவனோடு தன் வாழ்க்கையை பறிந்து கொள்ள வேண்டும். விபச்சாரி கூட நீ மது இருந்து சென்றால் விரட்டி விடுவாள் உன்னை. ஆனால் உன்னை திருமணம் உன்னை தாலியின் கழுத்தை கொடுத்த காரணத்திற்காக உன்னோடு இந்த கசப்பையும் சுமந்து கொண்டு கட்டிலை பகிர்ந்து கொள்கிறவள்கிட்ட நீ மானங்கிட்டு போய் கேட்கிறாய். உன் சந்ததியை சுமக்கிறாள், ஆணோ பெண்ணோ சுமக்கிறாள், துன்பங்களை சுமக்கிறாள், தன் அழகை இழக்கிறாள், இளமை இழக்கிறாள். மனைவி செத்தால் புருஷன் மறுநாளே பொது மாப்பிளையாக மாறுகிறான். ஆனால் இந்த பெண்மணி இளமை இழந்து கணவன் இறந்தாலோ அல்லது கணவன் கைவிட்டு விட்டாலோ 2ஆம் தர பெண்மணியாக ஆகிற பொழுது கிழவனை தவிர யார் இவளை மனம் முடிக்க முன் வருவதில்லை. வேண்டுமானால் இளைஞன் இவளை வைப்பாட்டியாக வைப்பதற்கு முன் வருகிறான். அவ்வளவு துன்பத்தை சுமக்கிறாள். இவள்கிட்ட போய் இவன் கேட்கான், இவளுக்கு துணித வைக்கணும், இவன் அம்மாவுக்கு துணித வைக்கணும், இவன் கல்யாணம் முடியாத தம்பிக்கும் தங்கச்சிக்கு துணித வைக்க வேண்டும். வயிற்ற தள்ளிட்டு வந்து நிக்காள இவன் மதினியாக்காரி, நாத்தனாக்காரி, இங்க வந்து தங்கியிருப்பா. அவளுக்கும் துணித வைக்கணும், அவளுக்கும் காலமிக்க விட வேண்டும். இவளுக்கு இவன் கொடுக்க வேண்டுமா? இந்த மானங்கட்ட ஆண்மகன் போய் பொண்ணிட்ட கேக்கா, கொண்டா கொண்டா 50 பவுன கொண்டா,
5 லட்சம் கொண்டா, நல்ல வெள்ளாட்டம் கறியும் சுக்காவும் ஜாங்கிரியும் கொண்டு வா, திண்ணி பண்டாரங்களா. இவரோட குடும்பம் தெரியுமா? பொண்ணு வீட்டுக்கு வரும்போது பிரியாணி தின்னவங்களுக்கு பத்தாது, சொல்லுவான் பாரு, கைத்தாறு முறுக்கு, மேலப்பாளையம் பணியாரம், களக்காடு வாழைப்பழம் 7 கோலை ஒன்னைய போட்டு அறுத்து உள்ள மூட வேண்டியதான். திண்ணி பண்டார பயில்வா. இத வேற மாப்பிள்ளை வீட்டுக்கார அக்காக்காரி இருப்பா, அந்த பணியாரத்தை எடுத்து தட்டுல வச்சுக்கிட்டு வீடு வீடா கொடுப்பா. நாங்க பாவத்தை செஞ்சுட்டோம், பாவத்தை நீங்க பங்கெடுங்க, பிஸ்மில்லா பிஸ்மில்லா, நீ நாசமா போ, நீ நாசமா போ, உனக்கு 2 பணியாரம், உனக்கு 2 பணியாரம். பணியாரம் முனி உடைந்ததற்காக, முறுக்கு முனி உடைந்ததற்காக தலாக்கு பெற்ற பெண்கள்லாம் உண்டு. உங்க அப்பனுக்கு அறிவில்லையா? முனை உடைஞ்ச முறுக்க தந்திருக்கான், சமுதாயத்தில் என்ன தப்பா நினைப்பாங்க, உடைஞ்ச முறுக்க கொடுக்க முடியுமா நான் கொண்டு? அப்ப நீ யானைய முண்டை முழுசா முழுங்கிறதுக்கு உடைச்சுதானே திம்ப, உடைச்சுதானே திம்ப. முழு முறுக்கு டேமேஜ் பண்ணி கொண்டு விட்டு வெக்கம் இல்லாம பேசுகிற திண்ணி பண்டார கூட்டத்தையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். சகாபாக்கள் போர்க்களத்தை சந்தித்தார்களே, நீ பன்னியாரம் முறுக்கும் வாழைப்பழம் திங்கதற்கா, நீ நெய்ச்சோறும் பிரியாணி குஸ்காம் திங்கதற்கா? அட திண்ணி பண்டார கூட்டங்களா. நன்மை ஏவி தீமையை தட்டு சமூக தீமைகளை கண்டால் ஒரு முஸ்லீம் அப்படியே கொந்தளித்து எழணும். தாங்க பிரச்சனை இல்ல, பாத்தாங்க போவாதே பாவா, எத்தாங்க பேராதியா, நீங்க பள்ளியாசல் வந்து நல்லா குமிச்சு தின்னுட்டு சுப்ஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர் 100 தடவை சொல்லிட்டு குப்புறப்படுத்தி விடுங்கம்மா. இதான் முஸ்லீம் இளைஞர்கள் அம்மாளு. இஸ்லாம்னா அதான் தொடணும், நோம்பு வைக்கணும், கஞ்சி குடிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், நல்ல டிவி பார்த்து ஞாயிற்றுக்கிழமை அந்த பத்திரிக்கை வந்திருக்கான்னு பார்த்துட்டு முடிஞ்சிச்சு. என்ன செய்யணும், அப்படியே வேர்வை படாம கவருக்குள்ளே படுத்துருமா. மவுத் ரூ வரும்போது எல்லாம் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே அந்த வாய் மணக்க 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 நெய்ச்சோறு சுக்கா வாசத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லிட்டு கவருக்குள்ளே படுத்துக்கணும். இப்படி ஆசைப்படுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.